இந்த 2 சவால் சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தா இன்னைக்கு ஒரு 18வது நாள் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து சரியா அப்டேட் பண்ண முடியல. அதனால 19வது நாள் சேர்த்து இதுலயே அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ லேட்டா அப்டேட் பண்றதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கு. அது என்னன்னு வீடியோ போக போக உங்களுக்கே தெரியும். சரி, எழுந்திரிச்சிட்டு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு பார்த்தா நான் சீக்கிரமாவே எழுந்திரிச்சிட்டேன் காலையிலேயே. அது ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன்னு பாத்தீங்கன்னா, போன வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறேன்னு ஒரு புஷப் சேலஞ்சுன்னு எனக்கு நானே சேலஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்காகவே இன்னைக்கு காலை சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டேன். டெய்லி இந்த மாதிரி காலையில எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் போடும்போது மனம் ரொம்ப நிம்மதியா இருக்கு. இதுக்காகவே சீக்கிரமா எழுந்திருக்கணும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் கார்டியோ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த வீக்ல இருந்து. ஆனா புரோட்டீனுக்கு மட்டும் தான் இன்னும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருக்கேன். சரி, இதுக்கு மேலேச்சும் புரோட்டீனுக்கு கரெக்டா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்புறம் என்ன, மார்னிங் ஒர்க் அவுட்டை கதம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேல துணியெல்லாம் அடிச்சு மடிச்சு காய போட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால அறக்க பறக்க கிளம்பி போயிட்டு இருக்கேன். போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம தோழர் வரனாரு. அவருக்கோசம் வெயிட் பண்ணிட்டு அவரே அழைச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கேன். இன்னைக்கான ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா பையும் வந்து ட்ரைசெப்ஸும் தான். பைசெப்ஸ்க்கு ஒரு 4 வேரியேஷன் போட்டு ட்ரைஸ்க்கு ஒரு 2 வேரியேஷன் போட்டு இன்னைக்கு ஒரு பம்ப் பண்ணியாச்சு. ஆனா இந்த பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் ஒரே நாள் ட்ரெயின் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்லா பம்ப் நல்லா பயங்கரமா கிடைக்குது. இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்புறம் என்ன, முடிச்சு ரூமுக்கு ஜூட் விட்டாச்சு. இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ இவ்வளவு லேட்டுன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் வந்து ஹோம் டவுனுக்கு கிளம்பிட்டு இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ வந்து லேட்டா அப்டேட் பண்ணிருக்கேன். எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். போற வழியில பாத்தீங்கன்னா செம்ம டிராபிக். அந்த டிராபிக் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் பாத்தீங்கன்னா சேலம் தான் போறாராம். இருபுறம் நானும் சேலம் தான் வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நானும் வந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்ன, அதுல ஒரு சின்ன சம்பவம் ஆயி போச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் ஒரு மூலையில இருக்காரு, நான் ஒரு மூலையில இருக்கேன். அப்புறம் என்ன பண்றது, கடைசியில கரண்ட் லொகேஷன் போட்டு ஒரு வேலையை மீட் பண்ணியாச்சு. அப்புறம் பஸ் ஏறிட்டோம். இதோட மொத வீடியோ முடிஞ்சிருச்சு. நைட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 4:30 வீட்டுக்கு வந்துட்டேன். காலையிலே ஒரு போன் கால். அது என்ன நானே டச் பண்ணி பார்த்தேன். சரி, எங்க இருந்தாலும் சீக்கிரம் இருக்கிற லொகேஷன் கரெக்டா வந்து சேர்ந்துடுறான். நானும் போனேன். சொல்றா, எதுக்குறா இவ்வளவு அர்ஜென்ட்டா வர சொன்னா நானும் அவன்கிட்ட கேட்டேன். இல்லடா, நீ எப்படி வீட்டுல வெட்டியா தான் இருப்பேன். சரி, எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்ல, அதுக்கோசம் தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிற. அப்புறம் எனக்கும் வீட்டுல ஒரு மாதிரி கடுப்பா இருந்துச்சு. ஆனா நானே கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் என்ன, அமுல் பேபி பாத்தீங்கன்னா கொஞ்சம் செக்அப் வந்திருக்கான். அப்புறம் என்ன, முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அமுல் பேபி நானும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் ஆக போகுது. நாட்கள் போறதே தெரியல, அதுக்குள்ள டக்குன்னு போயிருச்சு. சரி, சும்மா தானே இருக்க, வாடா பேக்கரி போலாம்னா. சரி, இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவன் கூட தொத்திட்டு போயிட்டான். அப்படி நமக்கு ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா நம்ம அமுல் பேபி தான், என்ன வேணுமோ வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன, மனசுக்குள்ள ஒரே ஹாப்பி தான். இருந்தாலும் தாராள மனசு தாப்பா. அப்புறம் என்ன, நல்லா சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த நம்ம ஊர் பக்கம் வந்தாலே ஒர்க் அவுட்டுக்கு லீவு, டயட்டுக்கு லீவு. ஆனா இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இன்னைக்கு பண்ண மாட்டேன், நாளைக்கு பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு வீக் ஆஃப். அது எனக்கு நானே விட்டுக்கிட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வண்டியிலே தான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கு. வெளியே போயிட்டு டிராபிக் சவுண்ட் கேட்டு கேட்டு காதெல்லாம் பூரிச்சு போச்சு. இங்க வந்தா ஒரு மாதிரி ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு பாப்போம் காய்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இப்படி பைப்புக்கு இது வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டியை பார்த்தோம். ஜாக்சன் படிங்கிற ஒரு இதை